அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரமலான்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ரமதான் டே 9 சஹரன் இஃப்தாருக்கு என்ன செஞ்சேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பொழுதும் போல் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கேன். கூடவே சிக்கன் கறி செஞ்சுருந்தேன், அது வச்சுருக்கேன். இது வதக்கி அரைச்சி விட்ட சிக்கன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி செய்கிறதுன்னு. கூடவே ஒரு குட்டி கப்பில் தயிர் வச்சுருக்கேன். கூட ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கேன். தயிர் எப்படி இவ்வளோ க்ரீமியாக கெட்டியாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சின்னதாக ஒரு மண்பானையில் நீங்கள் தயிர் உர ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி க்ரீமியாக கெட்டியாக வரும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக டெய்லியும் தயிர் உரைக்கி ஊற்றும் போது உங்களுக்கு சளியும் பிடிக்காது. ஸோ இதுதான் இன்றைக்கான சஹர் சாப்பாடு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் குரான்லாம் ஓதுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் 23ஆவது ஜுஸு ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மாஷால்லா நல்லா சூப்பராக ஓதுவாங்க போல இருக்குது. 23ஆவது ஜுஸு வரைக்கும் வந்துட்டாங்க. நானும் ரமலானில் 3 குரான் முடிப்பேன். ஸோ ஓதிட்டுருக்கேன். நீங்கள் ரமலானில் என்ன ஸ்பெஷலாக அமல் செய்வீங்க அப்படின்றத கீழே தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில். இன்றைக்கி இஃப்தாருக்கு ரூஅப்ஸா ஷர்பத் போட போகிறேன். ஸோ ஒரு பீக்கரில் கொஞ்சமாக ரூஅப்ஸா சிரப் சேர்த்துருக்கேன். கூடவே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கேன். சப்ஜா சீட்ஸ்னா என்ன அப்படின்றதையும் 1-2 பேர் கேட்டிருந்தீங்க. சப்ஜா சீட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, அந்த பேசில் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த திருநீற்று பச்சிலை ஏதாவது ஒரு துளசி வகை இருக்கும், அதோட விதை தான் இது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சம்மரில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட எலுமிச்சை பழ சாறு சேர்த்துட்டு சுகர் சிரப் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் ஷர்பத் ரெடி. இந்த பாதாம் பிசின் சப்ஜா விதையெல்லாம் நம்ம டெய்லி ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி மறந்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஊற போட முடியாது. சப்ஜா விதை கூட இன்ஸ்டண்ட்டாக ஊற போட்டுக்கலாம். ஆனால் பாதாம் பிசின்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஊற போட முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது 10 நாளைக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து ஜெல்லி மில்க் ஷர்பத் செய்கிறதுக்கு நல்ல பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் லைட்டாக சில்லுன்னு வச்சு எடுத்து வந்திருக்கேன். அந்த பால் சேர்த்துருக்கேன். கூட தேவையான அளவுக்கு சுகர் சிரப் சேர்த்துருக்கேன். ஜெலட்டின் பவுடர் வச்சு வீட்லேயே ஜெல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஜெல்லியை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச பாதாம் பிசனும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த ஜெல்லியும் வாழைப்பழமும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டு சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பால் இன்னுமே திக்காக இருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஊற வச்ச சப்ஜா சீட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் சுகர் சிரப்புக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இஃப்தாருக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக என்னெல்லாம் ரெசிபி செய்வீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சுன்னா அதை நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்து சமோசா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ்க்கு ஆப்பிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஆரஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆரஞ்சு முழுசாக உரிச்சு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பாதியாக கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாரெல்லாம் இல்லாமல் வரும். பேரிச்சம்பழத்துக்குள்ளே வால்நட் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இஃப்தாருக்கு ஃப்ரை பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் லைக் சமோசா, வடை, கட்லட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம முன்கூட்டியே செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம், அதாவது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரெகுலராக எடுத்து அப்படியே பொரிச்சு எடுத்தால் மட்டும் போதும். ஸோ கிச்சனுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்காம டைம் ரொம்ப சேவ் ஆகும். அடுத்து பவுலில் பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி என் பசங்க பீஸா கேட்டாங்க. ஸோ கார்ன் சீஸ் பீஸா செஞ்சு வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் குட்டி பசங்க நோம்பு வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டு இஃப்தாருக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் சஹரும் சரி இஃப்தாரும் சரி சிம்பிளாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த பீஸா மட்டும் செஞ்சுருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்ட மாதிரி அதிகமாக நேரம் செலவழிக்காமல் சிம்பிளாக என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.